நீ புள்ளைய காணோங்கிற பதட்டத்துல இருக்கான். இந்த நேரத்துல நீ என்ன சாப்பிடல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தாச்சி, அவ கவலை அவளுக்கு, நீங்க எதுக்கு ஏதாவது சொல்றீங்க? மதனி, இந்த வீட்டோட வாரிசு காணாம போயிருக்கு. கொஞ்சமாவது அந்த வருத்தத்துல பேசுங்க. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்கு அத்தாச்சி. இருந்தாலும் ஐஸ்வர்யாக்கு சேது தானே முக்கியம். அவ அவனை நினைச்சு கவலைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தைய கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. என்ன ஆச்சு? வரைக்கும் எந்த தகவலுமே இல்லக்கா. குழந்தை காணாம போனதுதான் சொல்றாருப்பா. மதனி, அதான் 1-2 கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி இந்த வீட்டு பிள்ளையும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோட பேசுங்க, அவ நம்பிக்கையா பேசாதீங்க. நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் அத்தாச்சி, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? இப்பதானே மாப்ள இல்ல இந்த வீட்டுல நடக்காத ஏதாவது நான் சொல்லிட்டேனா? அங்க இருக்குது என் பிள்ளையா, இங்க இருக்குது என் பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு சொல்லி, இவங்க வச்சிருக்கிறது என் பிள்ளையா பாருன்னு சொல்லி எதுக்கு இப்படி நடிக்கணும்? அவுட் ஹவுஸ்ல போய் பாரு. அவுட் ஹவுஸ்க்கு போய் பாரா? இல்லை கருப்பு, என்னடா சொல்ற? முதல்ல அவுட் ஹவுஸ்ல போய் பார்க்க சொல்லுங்க சித்தி. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். உள்ள போய் உங்க புள்ளைய பாருங்க. உன் பிள்ளைய நீ தூக்கு மாப்ள. அந்த காட்சியை பாக்குறதுக்கு தானே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் மாவ என்கிட்ட இருந்து எனக்கு தெரியாம எடுத்துட்டு போன அந்த குழந்தைய மீட்டு என்கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்கயா. எந்த சூழ்நிலையிலையும் என் குழந்தைய விட்டு நான் பிரியறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. 2 சீட்ல எந்த சீட்டை குழந்தை எடுக்குதோ அத தெய்வத்தோட தீர்ப்பா கருதி பஞ்சாயத்துல தீர்ப்ப சொல்லிடுவோம்.